Yeah, brother. India. From India. You? I am from Pakistan. Pakistan. Brother, I am from Pakistan. Wow. Best of Yeah, luck. yeah, thank you. Today order good? Hanger? Very good, very good. Very good. Where are you from? India. Tamil Nadu. In which city? Tamil Nadu. Tamil Nadu. Okay? Yeah. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா July 2. ஸோ இந்த மாதம் என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 452 ஆர்டர் பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள டார்கெட். நம்மளுக்கு இந்த மாதம் டார்கெட்டே தான். நம்ம 452 ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரி கிடைக்கும். ஸோ நல்ல சேலரி கிடச்சா கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும். ஸோ நிறைய இல்லை, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11:13 ஆச்சு. ஸோ நம்மளோட செக்ஷன் 11:45 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அல் ஒலையா, ஸோ அதுதான் நம்மளோட இந்த மாத ஏரியா. ஏன்னா நம்ம வந்து அல் யாஸ்மின் ஆல்ரெடி நம்ம சுற்றிட்டோம். அல் யாஸ்மின் போயிட்டோம், அல் மால்கா போயிட்டோம், அல் குர்துபா போயிட்டோம். ஸோ இந்த மாதம் நமக்கு அல் யாஸ்மின் தான் இது. ஆமாடா, காலையில் எழுந்துச்சி பழக்கம் இல்லையா, டக்குன்னு எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. இந்த கடை வேறு திறக்கணுமா? திருப்பி பூட்டணும், திறக்கணும், பூட்டணும், திறக்கணும், பூட்டணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வீடியோ கரெக்டாக இங்கே உள்ள டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுதி டைமுக்கு 4:55க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகும். ஸோ நம்ம ஊர் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கணக்கு பண்ணி நம்ம ஊரில் இந்த டைமில் அந்த வீடியோ ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதெல்லாம் விட்டுருங்க, நான் இன்ட்ரோவே நான் கொடுக்கல பாருங்க. ஸோ நான் உங்கள் ரைடர் சூர்யா. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ பைக் மேலே உள்ள ஒரு ஆசையில் பார்த்திங்கன்னா நிறைய ரைட் போவேன். ஸோ நிறைய காசு வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா ரைட் போகும்போது சம்பாதிக்க முடியாது. ஏன்னா வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் போவேன். ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 1000. ஸோ எப்படியும் ஒரு 9-10 நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைடு போயிடுவோம். ஸோ அப்படிங்கும்போது நான் என்னால் கரெக்டாக சம்பாதிக்க முடியல. ஸோ பைக் மேலே ஒரு ஆசை, பைக் மேலே ஒரு லவ். ஸோ அதை விட்டு கொடுத்துடக்கூடாது, அதை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பைக் ரிலேட்டடான ஜாப் தேடிட்டு இருந்தேன். ஸோ ஜாபும் கிடச்சிருச்சு, பைக்கில் ஊரும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நாடு விட்டு நாடு வந்து ஸோ இன்டர்நேஷ்னல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த ஃபுட் டெலிவரி ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப்பு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க படிச்சிருக்கான் என்னென்ன இந்த ஏதோ ஒரு வேலையா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ எனக்கு பைக் மேலே உள்ள ஆசையில் எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு. இது எனக்கு ஓகே தான். ஸோ உங்களுக்கு பைக் டெலிவரி ஜாப் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு பைக் ஃபுட் டெலிவரி ஜாப் பிடிக்கும் அப்படின்னு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 15 ஆர்டர் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஸோ எவ்வளோ அரபிஸ் இருக்காங்களோ அதே மாதிரி அதுக்கு காவாசி டெலிவரி பாய்ஸே இருக்காங்க. ஸோ இருக்கிற எல்லா அரபிஸும் ஆர்டர் போடுறது கிடையாது, சரிங்களா? இங்கே இருக்க எல்லாருமே ஆர்டர் போட மாட்டாங்க. அதனால நேற்று எப்படியோ கஷ்டப்பட்டு 15 ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ 12 மணி நேரத்தில் 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம், சரிங்களா? நம்ம வந்து நேற்று 11:45 ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு 11:45க்கு முடிஞ்சிருச்சு செக்ஷன். ஸோ 12 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி டெய்லியும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் 452 ஆர்டர் பண்ண முடியும். ஸோ ஒரு நாள் தானே, சரி இருக்கட்டும் நம்ம நாளைக்கு சேர்த்து பார்த்துடலாம், அந்த கதையே இருக்காது. ஏன்னா இப்படி விட்டு தான் போன மாதம் நம்ம வந்து ரொம்ப கேவலமாக பண்ணிட்டோம். ஏன்னா போன மாதம்லாம் எனக்கு சேலரியே கிடையாது பெருசாக, சரிங்களா? ஃபுட்டுக்கும் கொஞ்சம் அந்த கை செலவுக்கு மட்டும் தான் சேலரி கிடச்ச மாதிரி கிடச்சிச்சு. ரொம்ப ஒஸ்ட்டு போன மாதம். அதனால் இந்த மாதம் அந்த அந்த கேப்பே கிடையாது. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுவே போன மாதம் எனக்கு லீவ் அதிகம். Yeah, brother. India. From India. You? I am from Pakistan. Pakistan. Brother, I am from Pakistan. Wow. Best of luck. Yeah, thank you. Today order good? Hanger? Very good, very good. Very good. Where are you from? India. Tamil Nadu. In which city? Tamil Nadu. Okay? Yeah. Welcome.
ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு டிம் காட்ஸ், அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டை விட மேப் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆள் வந்து ஒரு செட்டிங்ஸ் மாற்றி சொல்லி தான் வந்தார், பண்ணோம். அதுலேருந்து மேப் நல்லா தெளிவாக இருக்குது, பளிச்சுன்னு காமிக்குது. ஆர்டரும் நல்லா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ 15 ஆர்டர் எடுத்தே ஆகணும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி கரெக்டாக 12:08 ஆகுதுங்க. 12 மணின்னு வைங்களா, 12 மணிக்கு நம்ம ஆர்டர் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கும் 15 ஆர்டர் எடுத்தே ஆகணும். ஸோ கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ சும்மா கடவுள்கிட்ட வேண்டாம் மட்டும் போதாது பார்த்தீங்களா, நம்மளும் முயற்சி எடுக்கணும் அதுக்கேற்றால. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃபுல் முயற்சியை போட்டு எடுக்கிறோம். ஆர்டர் இன்றைக்கி எடுக்கிறோம். அம்மா வாவ், இன்னைக்கு இப்படி விட்டுருக்காங்க, நல்லது. இல்லைன்னா உட்கார முடியாதுங்க, குண்டி சுடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஆர்டர் எடுத்தோங்க, சரிங்களா. 12 மணிக்கு ஆர்டர் எடுத்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி 1:09. ஸோ கரெக்டாக இருக்குது. 12:09க்கு நான் ஆர்டர் எடுத்தேன். இப்போ 1:09 ஆச்சு. இப்போ தான் மொதல் ஆர்டரே எடுத்து கொண்டு போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலா டைம். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால 12 மணிக்கு பிறகு தான் ஷாப்லாம் சில கடைகள்லாம் திறக்கணும் வைங்களேன். 1-2 கடைகள் அப்போ தான் திறக்கும். எனக்கு பார்த்து அந்த அமெரிக்கன் கடை, ஸோ இந்த ஹர்டீஸு, மெக்டோனல்ஸு, ஹர்ஃபி, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஷாப். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இங்கே சவுதியில் ஒர்க் பண்ணுறதுனால முஸ்லீம்ஸாக இருப்பாங்க மோஸ்ட்லி எல்லாருமே அந்த 12 மணி ப்ரேயர் முடிஞ்சு 12:15 ப்ரேயர் முடிஞ்ச பிறகு தான் வருவாங்க. ஸோ அதனால இவ்வளோ நேரம் லேட் ஆகிடுச்சு. 1 மணி. ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் கொண்டு போகிற ஆர்டரும் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டரு. ஸோ அந்த காஃபி கொட்டையை அரைச்சி அந்த கொட்டையிலேருந்து ஒரு சொட்டாக வடிஞ்சி அதை தான் காஃபி. அது ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா, ஒரு பெரிய டின் மாதிரி இருக்கும், ஒரு பாக்ஸ் டின் மாதிரி இருக்கும். அந்த டின் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்த பிறகு தான் ரெடி பண்ணுவாங்க. அந்த காஃபிலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் காஃபி, கொட்டையை டைரெக்டாக அரைச்சி அப்படியே எடுக்கிறது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது, அப்போ எடுக்கிறது தான். அதனால அவ்வளோ பாக்ஸையும் நிரப்புற அளவுக்கு காஃபி போடணுன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் சுட சுட பர்கர் அப்போ தான் போடுவான். பர்கர் இல்லை, அது பர்கர். நம்ம பர்கரு, சமோசா இல்லை, பப்ஸு. நம்ம ஊரில் பப்ஸும் போம்ல, சிக்கன் பப்ஸும் போம்ல, அந்த மாதிரி பப்ஸு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சேர்ந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 1 மணி 1:10 ஆயிடுச்சுங்க. கஸ்டமர் மெசேஜே பண்ணிட்டார் என்னடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவர்கிட்ட போய் சொல்லணும், சார் இப்படி வந்து சலா டைம் அப்படின்னு அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் காஃபி. ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகி பொறுமையாக தான் பண்ணுவாங்கன்னு சொல்லணும். இது எல்லாத்தையும் சொல்கிற அளவுக்கு அவனுக்கு மூலம் இங்கிலீஷ் தெரியணும். அரபியாக இருந்தாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. காஃபிலாம் பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. அரபியாக தான் இருப்பார் கண்டிப்பாக. பார்த்துக்கலாம், தட்டி தூக்கும். 6.6 கிலோமீட்டர்ஸ் 8 மினிட்ஸ் காமிச்சிருக்கு. என்னன்னே தெரில, இவ்வளோ லேட் ஆகுதா இல்லை நான் லேட் ஆகிற கடைக்கா போகிறேன்னான்னு தெரில. டைம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:34ங்க. இப்போ தான் 2வது ஆர்டரை பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். 10 நிமிஷம் ஆகுமா. 2:44க்கு தான் போய் சேர்வேன்னு போட்டிருக்கு. ரொம்ப லேட்டுங்க இன்றைக்கி, என்னன்னு தெரியலையே. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் ஆர்டர் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவேன், கஷ்டம்தான். பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நடக்கிறது தான் நடக்கும். ஆனால் கம்பல்சரி 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாமல் ரூம் போக மாட்டேன். அது மட்டும் நல்லா எனக்கு தெரியும். 15 ஆர்டர் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ கரெக்டாக 9 நிமிஷம் இருக்குது. போய் கொடுத்துட்டு சர்றன்னு கீழே வந்துடணும். வந்துட்டு ஏன்னா இங்கே ஆர்டர் நிறையா இருக்குது. இப்போ ஆர்டர் இருக்கிற டைமாக பார்த்தா லேட் ஆகுது இல்லை. இப்போ கரெக்டாக 10 நிமிஷத்துல இந்த ஆர்டர் முடிச்சு தந்துருந்தாங்கன்னு வைங்களா, நான் டக்குன்னு வந்திருப்பேன். இந்த இடத்துக்கு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஆனால் எத்தனை மணிக்கு தெரியுமா அந்த ஆர்டர் கொடுத்தேன்? 1 மணி இல்லை 12 மணிக்கு போய் ஆர்டர் எடுத்தேன்னா 1:10க்கு அந்த ஆர்டரை கொடுத்தேன். அங்கேருந்து இங்கே வரைக்கும் 20 நிமிஷம். 1:30க்கு இங்கே வந்துட்டேன். இப்போ 2:30. ஸோ 1 மணி நேரம் ஆயிருக்கு ஒரு ஆர்டரு வாங்கிட்டு போகிறதுக்கு எனக்கு கொடுக்கல. ஐயோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுறோம், சிறப்பாக தரமாக பண்ணுறோம் இன்னைக்கு. ஸோ நம்ம 4 மணி நேரத்தில் 4 ஆர்டர் முடிச்சிட்டோம். இன்னொரு சாதனை பார்த்தீங்களா,
ஸோ 4 மணி நேரத்தில் 6 ஆர்டராவது முடிச்சிருக்கணும். 1 மணி நேரம் சரி ஓகே டிலே ஆனாலும் 4 மணி நேரத்தில் 6 ஆர்டர் முடிச்சிருக்கணும். வேனுக்குண்டே க்ளோஸாக வாரானா, க்ளோஸாக ஓடா இடிச்சிட்டா நஷ்டம் 2 பேருக்கும் தான்டா. தெரில, பார்க்கலாம் உங்களுக்கு என்ன கதைன்னு. இல்லையா பீஸாவை சாப்பிட்டு படுத்துருவோம். என்ன சொல்கிறீங்க? எல்லா ரேக்லேயும் ஒரு பீஸாவை எடுப்போம். கண்டுபிடிக்க மாட்டாங்க யாருமே. சரியான ஜோக்குங்க. அவருக்கு புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் ஐடி ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவர் நேற்று வரைக்கும் ஃபுல்லாக தாடியோடு இருந்து செல்ஃபி கொடுத்துருப்பார் போல். இன்றைக்கி ஃபுல்லாக இது பண்ணி ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ பண்ணுறாரு, ஒர்க் ஆக மாட்டேங்குது. முடிஞ்சு கதை. ஸோ டுடே அவருக்கு வேஸ்ட்டு. இங்கே வந்து ஸோ 2வது ஆர்டர் எடுத்தாச்சு. பூப்பி அங்கே இருக்குது, சிக்னலுக்கு அந்த பக்கம். ஸோ நீங்கள் வந்து ஃபாரினுக்கு வரணும்னு ஐடியாவில் இருக்கீங்க சின்ன வயசுல அப்படின்னா, தயவுசெய்து சிகரெட்டு சரக்குலாம் அடிக்கிறத விட்டுருங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, நம்ம பசங்க நிறைய பேர் இப்போ மெடிக்கல்களுக்கு போயிட்டு 2-3 பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸ்மோக் பண்ணுறதுனாலையோ அந்த மாதிரி பிரச்சனையில் வந்து இருக்குது. ஸோ தயவுசெய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி ஹெவியாக அடிப்பீங்கன்னா தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க. வேஸ்ட்டாக மெடிக்கல் காசு 6500 போகும். அது உங்களுக்கு தேவையா?